Very pleasant vanakkam to everyone. In this session, I am going to derive an expression for the surface tension by capillary raise method. இந்த வகுப்பில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நுண்புழை ஏற்ற முறையில் பரப்பு இழுவிசைக்கான சமன்பாட்டை தான் வருவிக்க போகிறேன். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பீக்கரு, அதில் நம்ம லிக்விடு ஃபில் பண்ணியிருக்கோம். அந்த லிக்விடுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கேப்பிலரி டியூப்பை டிப் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன நடந்திருக்கும்? கேப்பிலரி ரைஸ் நடந்திருக்கும். இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன், இப்போ இந்த சாலிடும் லிக்விடு சர்ஃபேஸும் மீட் பண்ணுறதுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு டான்ஜென்ஷியல் லைன் வரைகிறோம். அந்த டான்ஜென்ஷியல் லைன் தான் டைரக்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ இந்த டான்ஜென்ஷியல் லைனுக்கும் இந்த சாலிட் சர்ஃபேஸுக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்டுங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த சர்ஃபேஸ் டென்ஷனை நம்ம 2 காம்பனண்ட்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம், ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல் காம்பனண்ட்ஸு. ஹரிசாண்டல் காம்பனண்ட்டு டி சைன் தீட்டா அண்டு வெர்டிக்கல் காம்பனண்ட் அப்படிங்கிறது டி காஸ் தீட்டா. டீன்றது சர்ஃபேஸ் டென்ஷனை மீன் பண்ணுது. இதிலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சர்ஃபேஸ் டென்ஷனுக்கான எக்ஸ்பிரஷனை டெரைவ் பண்ண போகிறோம். கமெண்ட் சி. Surface tension by capillary raise method. The pressure difference across a curved liquid air interface is the basic factor behind the rising up of water in a narrow tube, that is capillary tube. This is important point. திரவமும் காற்றும் சந்திக்கிற அந்த இடத்துல இருக்கிற அந்த வளைந்த பரப்பின் மீது ஏற்படுற அழுத்த வேறுபாடு அல்லது வளைந்த பரப்புக்கு குறுக்க உருவாகிற அந்த அழுத்த வேறுபாடு தான் அந்த குறுகிய குழாய்க்குள்ள, நுண்புழை குழாய்க்குள்ள நீர் மேலேறுவதற்கு காரணமாக அமையுது. இல்லது அந்த நீர் குறுகிய குழாயின் வழியே நீர் மேலேறுவதற்கு பின்னாடி இருக்கிற இந்த தத்துவம் தான் அடங்கி இருக்கு. The pressure difference across a curved liquid air interface is the basic factor behind the rising of water in a narrow tube. That means capillary tube. One thing we need to remember here, the influence of gravity is ignored. இங்கே ஈர்ப்பு விசையினால் உருவாகிற அந்த செயல் புறக்கணிக்கத்தக்கது அப்படின்னு கருத்தில் எடுத்துக்கிறோம். The capillary rise is more dominant in the case of a very fine tubes. மிக நுண்ணிய குழாய்களில் நுண்புழை ஏற்றம் நடக்கிறது அதிகமாக இருக்குது. நுண்ணிய துளை உள்ள குழாய்களில் தான் நுண்புழை ஏற்றம் அதிகமாக நடக்குது. எந்த அளவுக்கு ஃபைன் ஹோல் இருக்கோ அந்த டியூப்பில் தான், எந்த அளவுக்கு ரொம்ப மைனூட்டான ஹோல்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கேப்பிலரி ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. தட் மீன்ஸ் ஒரு கிளாஸ் ராடில் ஒரு மைனூட் ஹோல் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் கேப்பிலரி டியூப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹோலோட டயாமீட்டர் எந்த அளவுக்கு டிக்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேப்பிலரி ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். தி கேப்பிலரி ரைஸ் இஸ் மோர் டாமினன்ட் இன் தி கேஸ் ஆஃப் வெரி ஃபைன் டியூப்ஸ். But this phenomenon is outcome of the force of surface tension. ஆனால் இந்த நிகழ்வானது பரப்பு இழுவிசையின் வெளிப்பாடு தான். இந்த நிகழ்வு யாரோட வெளிப்பாடு? என்னதான் அந்த நுண்புழை ஏற்றத்தோட அளவு குழாயோட அந்த நுண்புழை குழாயில் இருக்கிற அந்த நுண்ணிய துளையோட விட்டத்தை சார்ந்து இருந்தாலும் இந்த செயல்பாடு அப்படிங்கிறது பரப்பு இழுவிசையோட வெளிப்பாடு தான் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்க தான் வேணும். In order to arrive a relation between the capillary rise H and surface tension, நுண்புழை ஏற்றத்துக்கும் நுண்புழை ஏற்றத்தோட அளவு அந்த உயரத்தை ஹெச்ன்னு சொல்லுவோம், சர்ஃபேஸ் டென்ஷன் பரப்பு இழுவிசை
நுண்புழை ஏற்றத்துக்கும் பரப்பு இழுவிசைக்கும் இடையில் இருக்கிற அந்த தொடர்பை வந்து நம்ம வருவிக்கணும் அப்படின்னா consider a capillary tube which is held vertically in a beaker containing water. The water rises in the capillary tube to a height h due to surface tension. இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் மேலேற உயரம் நுண்புழை ஏற்றத்துக்கும் நீரின் அந்த திரவத்தின் பரப்பு இழுவிசைக்கு இடையில் இருக்கிற தொடர்பையும் நம்ம வருவிக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை கருத்தில் எடுத்துக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கொள்கலனில் இருக்கிற நீருக்குள்ளே தண்ணிக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நுண்புழை குழாயை செங்குத்தாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத கருத்தில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பரப்பு இழுவிசையின் காரணமாக அந்த நுண்புழை குழாயில் நீர் வந்து ஹெச் உயரத்துக்கு மேலேறுது அப்படிங்கிறத கருத்தில் எடுத்துக்கணும். Consider a capillary tube which is held vertically in a beaker containing water. The water rises in the capillary tube to a height h due to surface tension. The surface tension force Ft acts along the tangent at the point of contact downwards and its reaction force upward. Surface tensional force Ft அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டவுன்வேர்டு டைரக்ஷனில் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டோட டேஞ்சன்ட் பாத் சாய்வாக வந்து செயல்படுது. அதனோட விளைவு என்ன பண்ணுது அப்படின்னா, அதனோட விளைவுக்கான விசை எதிர் விசை வந்து மேல் நோக்கி செயல்படுது. The surface tension force Ft acts along the tangent at the point of contact downwards and its reaction force acts upward. பரப்பு இழுவிசையின் காரணமாக ஏற்படும் விசை Ft ஆனது தொடும் புள்ளியில் தொடுகோட்டின் வழியே கீழ் நோக்கியும் அதன் எதிர்விசை மேல் நோக்கியும் செயல்படுகிறது. Surface tension T is resolved into two components. To determine the expression for the surface tension, we will resolve the surface tension T into two components. பரப்பு இழுவிசையின் சமன்பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம அந்த டீங்கிற பரப்பு இழுவிசையை இரண்டு கூறுகளாக பகுக்கிறோம். ஒன்று வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட் T sin theta and another one is vertical component T cos theta that is acting upwards along the whole circumference of the meniscus. பரப்பு இழுவிசைக்கான சமன்பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு T அப்படிங்கிற பரப்பு இழுவிசை இரண்டு கூறுகளாக பிரிக்கிறோம். ஒன்று கிடைத்தல கூறு T sin theta, மற்றொன்று செங்குத்து கூறு T cos theta. அந்த செங்குத்து கூறு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிறைத்தளத்தோட அந்த சுற்றளவு முழுவதும் மேல் நோக்கி செயல்படுகிறது. டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ் இப்போ மேல் நோக்கி செயல்படுற விசை எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு தெரியும் சர்ஃபேஸ் டென்ஷன் T இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்னு. இங்கே நம்ம ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ F இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு லென்த்து. இங்கே சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது T cos theta அப்வர்டில் ஆக்ட் ஆகிறது. அதே மாதிரி லென்த் அப்படின்றது ஈக்குவலன் டு 2πr பிகாஸ் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தட் மெனிஸ்கஸ். அது சர்க்குலர் பாத்தில் தானே இருக்குது மெனிஸ்கஸ், அந்த பிறைத்தளம் டயக்ராமில் நம்ம பார்த்தோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, T cos theta into 2πr is nothing but 2πr T cos theta. This only equivalent upward force. Where theta is the angle of contact, தீட்டாங்கிறது தொடுகோணம், R அப்படின்றது radius of the tube, அந்த நுண்துளை குழாயோட ஆரம், ரோன்றது density of the water, நீரோட அடர்த்தி, H அப்படிங்கிறது தி ஹைட் டு விச் தி லிக்விட் ரைசஸ் இன் தி டியூப் இன்சைட் ஆஃப் தி டியூப். நுண்புழை குழாய்க்குள்ள திரவம் மேலேறிய உயரம் தான் நம்ம H அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ கால்குலேஷன் பார்ட்டுக்கு போவோம். தி வால்யூம் ஆஃப் லிக்விட் காலம் இன் தி டியூப் V. குழாயில் நீர்மத்தம்பத்தோட கன அளவு எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா, வால்யூம் ஆஃப் தி லிக்விட் காலம் ஆஃப் ரேடியஸ் ஆர்
ஹைட் ஹெச். ஆர் ஆரமும் ஹெச் உயரமும் உடைய அந்த நீர்மத்தம்பத்தோட கன அளவு, அது கூட யாரை கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி லிக்விட் ஆஃப் ரேடியஸ் ஆர் அண்ட் ஹைட்டு 6 மைனஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் தி லிக்விட் வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியர் ஆஃப் தி ரேடியஸ். அந்த லிக்விடு காலத்தோட மொத்த கன அளவு கண்டுபிடிக்கணுன்னா இந்த 2 டேர்மையும் கூட்டணும். யார் யாரை கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழாயில் நீர்மத்தம்பத்தோட கன அளவு சமம் 6 ஆரமும் ஹெச் உயரமும் உடைய நீர்மத்தம்பத்தின் கன அளவு ப்ளஸ் 6 ஆரமும் ஹெச் உயரமும் உடைய நீர்மத்தம்பத்தின் கன அளவு மைனஸ் 6 ஆரம் உடைய அரைக்கோளத்தின் கன அளவு. இங்கே பாருங்கள், அந்த பீக்கர் கீழே இருக்குது. இதனோட மொத்த கன அளவு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இதுதான் ஹெச் உயரம் ஆர் ஆரம் இருக்கிற நீர்மத்தம்பம். அதனோட கன அளவு கூட யாரை கூட்டணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹெச் உயரமும் ஆர் ஆரமும் கொண்ட இந்த நீர்மத்தம்பத்தோட கன அளவில் இருந்து 6 ஆரமும் உடைய அந்த அரைக்கோளம் இருக்கு இல்லையா, இதனோட கன அளவை மைனஸ் பண்ணணும். இந்த பார்ட்டை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது தான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நீர்மத்தம்பத்தோட கன அளவு. இங்கே பாரு, பரப்பு இழு விசை தொடுகோட்டு சாய்வு நிலையில் செயல்படுது. இதை தான் 2 கூறுகளாக பிரிச்சிருக்கோம், கிடைத்தல கூறு, செங்குத்து கூறு. கவனிங்க, இப்போது குழாயில் நீர்மத்தம்பத்தின் கன அளவு V சமம் 6 ஆரமும் ஹெச் உயரமும் உடைய நீர்மத்தம்பத்தின் கன அளவு πr² இன்ட்டு ஹெச் ப்ளஸ்ஸு 6 ஆரமும் ஹெச் உயரமும் உடைய நீர்மத்தம்பத்தின் கன அளவு πr² இன்ட்டு ஆர். இங்கே உயரம் ஆர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். மைனஸ் ஆஃப் 6 ஆரமுடைய அரைக்கோளத்தின் கன அளவு 2/3 πr³. இது அரைக்கோளத்தின் கன அளவுக்கான பொது சமன்பாடு. இங்கே ஆரத்தை தவிர மீதி எல்லாமே மாறிலி தான். இப்போ அங்கே ஆரமும் 6 அப்படிங்கிறதுனால அந்த சமன்பாட்டை அப்படியே எடுத்துக்கிறோம். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், πr² இன்ட்டு ஆர் அப்படின்னா πr³ எழுதலாம். V = πr² ஹெச் ப்ளஸ் இன்ட்டு πr³ மைனஸ் 2/3 πr³. இப்போ இந்த 2 டேர்ம்ஸுமே பார்த்திங்கன்னா πr³ காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துடலாம். V = πr² ஹெச் ப்ளஸ்ஸு πr² வெளியில் எடுத்துட்டோம். அப்போ மீதி யார் இருப்பாங்க, இங்கே 1 தான் இருக்கும். 1 மைனஸ் 2/3ன்னு இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மைனஸ் 2/3. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது V = πr² ஹெச் ப்ளஸ் πr³ வெளியில் எடுத்துட்டோம். 1 மைனஸ் 2/3 மீதி இருக்குது. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுனா, இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம், கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ V = πr² ஹெச் ப்ளஸ் πr³ இன்ட்டு 1 × 3 3 மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ அதனால் மைனஸ்ஸு 1 × 2 2 டிவைடட் பை 1 × 3 3. அப்போ 3 மைனஸ் 2 அப்படின்னா 1. அப்போ மீதி யார் வராங்க, இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/3 மீதி இருக்கும். அப்போ கன்க்ளூட் பண்ணலாம். பாருங்கள், V = πr² ஹெச் ப்ளஸ் πr³ இன்ட்டு 1/3 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு. V = πr² ஹெச் இன்ட்டு இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1/3 πr³ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு கிடைச்சாச்சு. அடுத்து பார்க்கும்போது தி அப்வர்ட் ஃபோர்ஸ் சப்போர்ட்ஸ் தி வெயிட் ஆஃப் தி லிக்விட் காலம் எபவ் தி ஃப்ரீ சர்ஃபேஸ். இந்த மேல் நோக்கிய விசை என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நீரின் மேற்பரப்பிற்கு மேலே அந்த குழாயில் ஏறியுள்ள நீர்மத்தம்பத்தின் எடையை என்ன பண்ணுது, சமன் செய்யுது, பேலன்ஸ் பண்ணுது. தி அப்வர்ட் ஃபோர்ஸ் சப்போர்ட்ஸ் தி வெயிட் ஆஃப் தி லிக்விட் காலம் எபவ் தி ஃப்ரீ சர்ஃபேஸ். மேல்நோக்கிய விசையானது நீரின் மேற்பரப்பிற்கு மேலே குழாயில் ஏறியுள்ள நீர்மத்தம்பத்தின் எடையை சமன் செய்கிறது. மேல்நோக்கிய விசை என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் ஏற்கனவே,
2 pi r t cos theta that is equal to இங்கே என்ன டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pi r ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் ப்ளஸ் 1/3 r இன்ட்டு ரோஜி அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். இந்த டேர்ம் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரோஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூமு. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், மாஸ் வெயிட் கண்டுபிடிக்கிறோம். மாஸுக்கு பதிலாக வெயிட்டுங்கும் போது எம்ஜின்னு அப்ளை பண்ணணும். இப்போது எம்ஜி இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு வி. வி வந்து ஆல்ரெடி நாம் அங்கே டிட்டர்மைன் பண்ணி வச்சுருக்கோம். இன்ட்டு ரோஜி எடுத்துக்கலாம். அப்போது ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து கொண்டு வந்திருக்கோம். V is equal to pi r square h plus 1/3 pi r cube. அப்புறம் m is equal to v rho. வெயிட்டுன்னு வரும்போது இதை mgன்னு எழுதிக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த டேர்மில் இருந்து pi r ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுங்க. இப்போ மீதி யார் இருப்பாங்க, pi r ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ஹெச் ப்ளஸ்ஸு 1/3 ஆர் இந்த ரோஜி இருக்கும். therefore 2 pi r into t cos theta is equal to pi r square into h plus 1/3 r into rho g that is equal to, இதில் நம்ம t தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸை வந்து ரைட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ டினாமினேட்டரில் வரும். இல்லைன்னா டைரெக்டாக கூட இந்த பை கேன்சல் பண்ணலாம். இதில் ஒரு ஆர், இங்கே ஒரு ஆர் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் இருக்கிறது 2t cos theta. நம்ம இதில் t தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டீயை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு t 2 cos theta ரைட் சைடு கொண்டு போகிறோம். டினாமினேட்டரில் வந்திருக்கு. இங்கே மீதி இருக்கிறது r இன்ட்டு ஹெச் ப்ளஸ் 1/3 ஆர் ரோஜின்னு கிடச்சிருக்கு. திஸ் ஒன்லி ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். For further simplification, we will consider some assumptions. என்ன assumption பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if the capillary rise is very fine tube of radius, ரொம்ப கம்மியான ஆரம் இருக்கிற நுண்ணிய குழாய்க்குள்ளே தான் அந்த நுண்புழை ஏற்றம் நடக்குது. அதனால் அந்த r/3 அப்படிங்கிறது ரேடியஸே ரொம்ப கம்மி. அது ரேடியஸில் 3ல் 1 பங்கு r/3ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, நெக்லெக்டட். எப்போ, when it is compared to the height, அந்த லிக்விடு காலத்தோட ஹைட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த ஆரத்தோட 3ல் 1 பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூ. ஸோ அதை வச்சு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த ரேடியஸ் டேர்மை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். தட் மீன்ஸ் அந்த r/3 அப்படின்ற டேர்மை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறோம். இஃப் தி கேபில்லரி is a very fine tube of radius r/3 can be neglected when it is compared to the height h. therefore நமக்கு எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா t is equal to r into h plus 1/3 r into rho g divided by 2 cos thetaன்னு கிடச்சிருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேர்மை தான் நெக்லெக்ட் பண்ணுறோம், r/3 தான் நெக்லெக்ட் பண்ணுறோம். அப்போ ரிமைனிங் இது மல்டிபிள்ஸில் இருக்குது. t is equal to rh rho g divided by 2 cos theta அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கு. திஸ் ஒன்லி எக்ஸ்பிரஷன் ஃபார் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் a liquid by capillary rise method. இங்கே r அப்படின்றது ரேடியஸு, ரோன்றது டென்சிட்டி, ஜின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஹெச்ங்கிறது ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம், 2 கான்ஸ்டன்ட்டு. இங்கே காஸ் தீட்டா அப்படின்றது தீட்டாவுக்கு பதிலாக நம்ம ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் சேர்கோணத்தை அப்ளை பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த லிக்விடோட சர்ஃபேஸ் டென்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். லிக்விடு ரைசஸ் த்ரூ எ ஹைட் ஹெச் அப்படிங்கிற உயரத்துக்கு திரவம் வந்து மேலேறுது அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ரெஷனை சர்ஃபேஸ் டென்ஷனுக்கான எக்ஸ்ப்ரெஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைட்டுன்னு கொண்டு வரும்போது ஹெச்சை மட்டும் ரைட் சைடில் வச்சுட்டு மீதியில் லெஃப்ட்டு கொண்டு வர எல்லாம் மல்டிபிள் ஆகும். சர்ஃபேஸ் டென்ஷனுக்கான எக்ஸ்ப்ரெஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைட்டுன்னு கொண்டு வரும்போது இந்த ஹெச்சை ரைட் சைடில் வச்சுட்டு இதில் லெஃப்ட்டு கொண்டு வந்தாங்க. அப்போ t is equal to இங்கே ஆல்ரெடி இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு போகும் 2 cos theta
ஹெச் டிவைடட் பை யார் இங்கே வராங்க ஆர் ரோ ஜி அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. வெயிட் டைரக்ட் மெத்தட் இருக்குது. இந்த எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து ஹெச் கண்டுபிடிக்கிறோம். ஹெச்சை மட்டும் ரைட் சைடில் வச்சுட்டு மீதியில் லெஃப்ட்டுக்கு கொண்டு வாங்க. அப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு வந்துடும். அப்போ T2 cos theta டிவைடட் பை நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டருக்கு வரும். ஆர் ரோ ஜின்னு கிடைக்கும். திஸ் ஒன்லி எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் ஹைட் ஆஃப் தி லிக்விட் காலம். இந்த எக்ஸ்ப்ரெஷனில் பார்க்கும்போது 2 கான்ஸ்டன்ட்டு, டீன்றது சர்ஃபேஸ் டென்ஷன் கான்ஸ்டன்ட்டு, காஸ் தீட்டான்றது அந்த லிக்விட் அண்டு சாலிட் சாலிட் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ ஆர் கான்ஸ்டன்ட்டு, ரோ கான்ஸ்டன்ட்டு, ஜி கான்ஸ்டன்ட்டு, இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஒருவேளை ஆர் வேரி ஆகுது அப்படின்னா ரிமைனிங் திங்ஸ்லாம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு ரேடியஸ் ஆஃப் தட் கேபிலரி டியூபை நம்ம வேரி பண்ணும்போது ஹெச் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஹெச் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஆரை டிக்ரீஸ் பண்ணும்போது ஹெச் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த கேபிலரி டியூபோட ரேடியஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஹைட் ஆஃப் தி லிக்விட் காலம் டிக்ரீஸ் ஆயிடுது. அதுவே ரேடியஸை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணது எந்த அளவுக்கு மைனூட் ஹோலாக இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு கேபிலரி ரேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஹைட் ஆஃப் தி லிக்விட் காலம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். பிகாஸ் ஆஃப் ஹைட் of the liquid column is inversely proportional to radius of that capillary tube. All of you got my point? Wait. This implies that the capillary rays H is inversely proportional to the radius of the capillary tube. That is, the smaller the radius of the tube, greater will be the capillarity. இந்த சமன்பாடு நமக்கு இந்த தொடர்பு எதை நமக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நுண்புழை ஏற்றம் அப்படிங்கிறது குழாயோட ஆரத்துக்கு எதிர்த்தகவில் இருக்குது. அப்போ ஆரம் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நுண்புழை ஏற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தொடர்புலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, தேங்க்யூ.